Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur. பாஜகவை எதிர்க்க துணிந்த ஓபிஎஸ். பாஷா ஆன மாணிக்கம். விஜயுடன் மெகா கூட்டணி பிளான். பாஜக தலைமையால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதால் வெகுண்டெழுந்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். இதன் எதிரொலியாக தனது அரசியல் வாழ்க்கையில் முதல் முறையாக பாஜகவுக்கு எதிராக கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். பாஜகவை முற்றிலும் எதிர்க்க துணிந்து விட்டாரா ஓபிஎஸ்? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறையும் வரை அம்மா பக்தராக இருந்த ஓபிஎஸ் அதன் பின்னர் முழுவதுமாக மோடி பக்தராக மாறி போனார். தர்ம யுத்தத்தை தொடங்கியது, சசிகலாவின் அரசியலுக்கு முடிவுரை எழுதியது, தினகரனுக்கு ஸ்கெட்ச் போட்டது, எடப்பாடியோடு மீண்டும் கைகோர்த்தது, எடப்பாடியை விட்டு பிரிந்தது, தினகரன் சசிகலாவோடு மீண்டும் சேர்ந்தது என கடந்த 10 ஆண்டுகளில் பல அவதாரங்களை பாஜகவின் ஆசியோடு எடுத்தவர்தான் ஓபிஎஸ். அதிமுக முழுமையாக இபிஎஸ் கைக்கு சென்றபோது கூட ஓபிஎஸ்க்கு ஆதரவாக எதையுமே செய்யவில்லை பாஜக. பாஜகவின் வாக்கே வேத வாக்காக வாழ்ந்து கொண்டிருந்த ஓபிஎஸ்ஐ பாஜக என்னவோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்கு போடும் ஆளாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். எவ்வளவு அடி விழுந்தாலும் மாணிக்கம் ரஜினியை போல சிரித்து கொண்டே பாஜகவை ஆதரித்து வந்த ஓபிஎஸ் இப்போது வேறு வழியில்லாமல் பாஷாவாக மாறியிருக்கிறார். ஆனால் படம் ஓடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்குள் வரும் வரை எல்லாம் ஓரளவு நன்றாகவே போய்கொண்டிருந்தது ஓ பன்னீர்செல்வத்துக்கு. இபிஎஸ் கூட்டணிக்கு வந்த பிறகு ஓபிஎஸ்ஐ தவிர்க்க ஆரம்பித்தது பாஜக தலைமை. அமித்ஷா இருமுறை தமிழகம் வந்த போதும் ஓபிஎஸ்ஐ சந்திக்க அனுமதியே கொடுக்கவில்லை. அதே போல இப்போதும் உங்களை சந்திப்பது பாக்கியம் என்று கடிதம் எழுதியும் கூட ஓபிஎஸ் சந்திக்க மறுத்துவிட்டார் பிரதமர் மோடி. இனி வேறு வழியே இல்லை என்பதை உணர்ந்து அடுத்த ஆப்ஷனை கையில் எடுத்திருக்கிறார் ஓபிஎஸ். இதனை தொடர்ந்துதான் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய 2024-25 ஆண்டுக்கான 2151 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவிக்காதது கல்வி உரிமை சட்டத்துக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிரானது என மத்திய அரசை கடுமையாக சாடியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். இந்த கண்டன அறிக்கை பாஜகவை முற்றிலுமாக எதிர்க்க அவர் தயாராகி விட்டாரா என்பதையே கேள்வியாக முன்வைக்கிறது. இதனை பிரதிபலிக்கும் விதமாகவே தாவேகா கூட்டணியில் ஓபிஎஸ் இணைய வேண்டும், பாமகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என பேசியுள்ளார் பண்ருட்டி ராமச்சந்திரன். தற்போது ஓபிஎஸும் அதே பாணியில்தான் பயணிக்க தயாராகி வருகிறார். கட்சியின் முதல் மாநாட்டிலேயே கூட்டணிக்கு தயார், கூட்டணி ஆட்சிக்கும் தயார் என ஆசை காட்டினாலும் இதுவரை எந்த கட்சியும் தாவேகா பக்கம் வரவில்லை. எனவே ஓபிஎஸ்ஐ போல தமிழகம் முழுவதும் அறிமுகமான நபர் கூட்டணிக்கு வருவதை மறுக்க மாட்டார் விஜய். அதுபோக விஜய்க்கும் வட மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரளவு செல்வாக்கு உள்ளது. அதே போல ஓபிஎஸ்க்கும் தென் மாவட்டங்களில் கணிசமான செல்வாக்கு உள்ளது. எனவே இருவரும் இணைந்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்று இரு தரப்புமே யோசிக்கலாம். மேலும் டிடிவி தினகரன், சசிகலா போன்றோரையும் விஜய் பக்கம் ஓபிஎஸ் கொண்டு வந்தால் தென் மாவட்டங்களில் கூட்டணிக்கு இன்னும் பூஸ்ட் ஆக இருக்கும். தாவேகா ஓபிஎஸ் எனும் கவனிக்கத்தக்க கூட்டணி அமையும் பட்சத்தில் பாமக, தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகளும் கூட்டணிக்குள் வரலாம். ஒருவேளை இது போன்ற கூட்டணி அமைந்தால் அது நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரும் சவாலாகவே மாறும். தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க முடிவெடுத்து விட்டால் உடனடியாக புதிய கட்சியை தொடங்கும் சூழலுக்கு தள்ளப்படுவார் ஓ பன்னீர்செல்வம். புதிய கட்சியை தொடங்குவது, அதனை மக்களிடம் கொண்டு செல்வது போன்ற சவால்களையும் அவர் எதிர்கொண்டே ஆக வேண்டும். புதிய கட்சியில் ஓபிஎஸ் பொறுப்பு வகித்தால் அதிமுகவை கைப்பற்ற அவர் தொடர்ந்த வழக்குகளை முன்னெடுக்க முடியாது. அதே போல பாஜகவும் வேறு வகைகளில் நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிக்கும். இது நாள் வரை பாஜகவின் விசுவாசியாக இருந்த ஓபிஎஸ் பாஜகவை பாசிச கட்சி என விமர்சிக்கும் விஜயோடு கூட்டணி சேர்வது எடுபடுமா? ஒருவேளை இத்தகைய அணி அமைந்தால் விஜயுடன் சேர்ந்து ஓபிஎஸும் பாஜகவை விமர்சிப்பாரா? ஓபிஎஸ்ஸின் இந்த திடீர் சீற்றம் தமிழக அரசியலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.